ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கி நம்ம ஊர் கோரி கஞ்சி செய்ய போகிறேன். அதெல்லாம் நம்ம வெளிநாட்டில் இருக்கிறவங்க அதெல்லாம் மிஸ் பண்ணிவிடுவோம் இல்லைங்களா, அதனால் இன்றைக்கி நான் இங்கே செய்ய போகிறேன். அதுக்கு 2 பட்டை துண்டு, ஒரு கிராம்பு, ஒரு ஏலக்காய், ஒரு பிரிஞ்சி இலை. பட்டை கிராம்பு போடுறோடனே ஒரு 5 மிளகாய், பச்சை மிளகாய், ஒரு வெங்காயம். ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு தக்காளி கூட போட்டுக்கலாம். நான் 100 கிராம் மட்டன் வெட்டி வச்சுருக்கேன் சின்ன சின்னதாக, அதையும் போட்டுக்கலாம். மட்டன் சின்ன சின்னதாக வெட்டினால சீக்கிரமாக வெந்துடும், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ ஒரு கைப்பிடி புதினா, ஒரு கைப்பிடி கொத்தமல்லி தழை. நம்ம ஊரில் பச்சரிசியில் செய்வாங்க, இங்கே பச்சரிசியில் பாஸ்மதி ரைஸ் தான். அதனால கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு இப்படி நம்ம கையால் இது பண்ணிங்கன்னா உடஞ்சிடும். இப்போ சீக்கிரமாக வேகிறதுக்கு அது நல்லாயிருக்கும். அப்புறம் ஒரு 100 பைத்தம்பருப்பு வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து போட்டுடலாம். அரிசியும் பருப்பையும் போட்டுட்டு தேவையான தண்ணி ஊற்றிடலாம். இப்போ கஞ்சிக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நல்லா வேகட்டும், வேந்த பிறகு காட்டும். இப்போ பாருங்கள், கஞ்சி ஃபினிஷ் ஆகிடுச்சு. அந்த மட்டன் நல்லா வெந்துடுச்சு. நம்ம குழைய அது நல்லா வெந்துடும். அதே தான் சொன்னேன். நான் இஞ்சி பூண்டு போடுறது வீடியோவில் மறந்துட்டேன், நீங்கள் இஞ்சி பூண்டு போட்டுடுங்க. இப்போ பால் ஊற்றிக்கலாம். ஒரு 250 ml பால் போடுறேன் நான். மிக்ஸ் பண்ணிடணும். ஃபினிஷ். நம்ம பேஜஸ் ஃபாலோ பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.